அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம். நேற்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்படுகின்ற போது சனாதன சங்கி ஒருவன், அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன், வட்ட செயலாளர் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளான். அவன் வேண்டுமென்றே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வழிமறித்து ஏதோ ஒரு வம்பு இழுக்கும் திட்டத்தோடும் கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடும் வழிமறித்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கின்றார். அந்த முயற்சி பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும், தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு தொடர்ந்து இதுபோன்ற சனாதன சங்கிகளால் அச்சுறுத்தல்களும் தாக்குதல்களும் பொய் பிரச்சாரங்களும் அடிக்கடி நடைபெறுவதை கண்டித்தும் அவர் உயிருக்கு உரிய பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லை என்றும், எனவே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உயர் ரக பாதுகாப்பு என சொல்லக்கூடிய ஒய் அல்லது இசட் பிரிவு அவருக்கு உடனடியாக வழங்க வேண்டும். கூடான கூடி ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றை தலைவராக சனாதன சங்கிகளை தனி ஒரு மனிதனாக எதிர்கொள்ளும் இத்தகைய தலைவருக்கு பாதுகாக்க வேண்டியது ஜனநாயகத்தின் கடமை என்று அண்ணன் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய மதிப்புமிகு அண்ணன் ஜி சிவா அவர்கள் நேற்று உள்துறை அமைச்சர்களுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தலைவர் அண்ணன் திருமா போன்ற மிக ஒரு சக்தி வாய்ந்த மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு தலைவர். ஆகவே அவருக்கு உடனடியாக அந்த உயர் ரக பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு ஆதரவு கடிதம் தெரிவிக்கின்றார். இதுபோன்று எங்களுக்கு சக தோழனாக, சக தலைவனாக மட்டுமல்லாமல் எங்கள் மீது ஒரு அன்பும் பாசமும் என்றும் தலைவர் மீது மரியாதையும் கொண்டு செயல்படக்கூடிய அண்ணன் ஜி சிவா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணன் அவர்கள் தோழமை இயக்கம் மட்டுமல்லாமல் சொந்த உறவாக எப்போது விடுதலை சிறுத்தைகள் மீது தாக்குதல் ஏற்பட்டாலும் எங்களுக்காக முதல் குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜி சிவா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.